கேவலத்துலயும் கேவலம், அவ்வளோ கேவலம். சும்மா இப்படி வேட்டி தூக்கி பிடிச்சி நடந்துட்டே இருக்கிறாரு. வேட்டி இப்ப எத்தனையோ பேர் ஊராட்சி மன்ற தலைவர் ஆகிறாங்க, எம்எல்ஏ ஆகிறாங்க, எம்எல்ஏ ஆகிறாங்க, எம்பி ஆகிறாங்க. இப்ப ஃபுல்லா ஸ்கிரீன்ல இருக்கும்போது ஒரு 15 மீறி போன ஒரு 50 பேர் கூட இருக்க மாட்டாங்க. ஆனா இதுக்கப்புறம் வந்து இந்த படத்துக்கு யாரும் வரவும் மாட்டாங்க. இதுதான் உண்மையான. அவ்வளவுதாங்க, முடிஞ்சு போச்சுங்க சோழி. நான் சொல்றதுன்னா சசிகுமார் பேரே அவர் கெடுத்துட்டாரு, அவ்வளவுதான் விஷயம். காசு வேஸ்ட், அவ்வளவுதான். காசு வேஸ்ட், ஏன் காசு வேஸ்ட், அவ்வளவுதான். எல்லாத்து காசும் வேஸ்ட், அவ்வளவுதான். ஆனா படம் நான் சொல்றதுன்னா சசிகுமார் படத்து தான். நந்தன் நான் இதுவரையிலும் சசிகுமார் இந்த மாதிரி படத்தை நடிச்சு நான் பார்த்ததே இல்லை. கேவலத்துலயும் கேவலம், அவ்வளோ கேவலம். நீங்க யாரு வேணாலும் சொல்லுங்க, எப்படி வேணாலும் சொல்லுங்க, சசிகுமார் படம் சொன்னதான் இன்னைக்கு வந்தேன். இல்லைன்னா நான் படத்துக்கே போயிருக்க மாட்டேன் ஃபர்ஸ்ட். ஆனா அவர் இந்த கேரக்டர் எடுத்து இப்படி பண்ணுவாருன்னு சொல்லிட்டு நினைச்சு கூட பார்க்கல. அதை விடுங்க, இது என்ன போயிட்டு ஒரு கதை சொல்லுங்க பார்க்கலாம். அதெல்லாம் எப்பயோ நடந்து, என்னமோ அது அப்ப நடந்தது. இப்ப எத்தனையோ பேர் ஊராட்சி மன்ற தலைவர் ஆகிறாங்க, எம்எல்ஏ ஆகிறாங்க, எம்எல்ஏ ஆகிறாங்க, எம்பி ஆகிறாங்க, எல்லாம் இருக்கிறாங்க. இப்ப யார் அந்த மாதிரி பாக்குறாங்க? எல்லாரும் நடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு சசிகுமார் நம்ம பண்ணலாம்னு சொல்லிட்டு வந்துட்டார் போல. நான் என்ன நினைச்சேன், ஒரு ஃபேமிலி கதையா இருக்கும், சசிகுமார்னா ஒரு ஃபேமிலியா இருப்பாரு, அது டீசெண்டா பண்ணுவாரு அப்படின்னு சொல்லி நினைச்சுதான் படத்துக்கு வந்தேன். ஒரு வாய்க்கு பிரயோஜனம் இல்ல. 150 ரூபா டிக்கெட் காசு வேஸ்ட் தான். புரியுதுங்களா இல்லையா? 150 ரூபா டிக்கெட் காசு வேஸ்ட் தான். சசிகுமார் அவர் பேர் அவரே கெடுத்துக்கிட்டாரு. என்னங்க ஹீரோயின், அது ஒண்ணுமே இல்லைங்க, கதையே இல்லைங்க. ஃபர்ஸ்ட் சும்மா இப்படி வேட்டி தூக்கி பிடிச்சி நடந்துட்டே இருக்கிறாரு. வேட்டி இப்படி அவனை தூக்கி பிடிச்சி நடந்துக்கிறாரு. சார் வேட்டி தூக்கி பிடிச்சி அவனை நடந்துட்டே இருக்கிறாரு. அந்த தாடி வச்சுட்டு கடைசியா வெள்ளை வேட்டியில் வராரு. அதுதான் கதையே. அந்த வெள்ளை வேட்டி சட்டியை மாத்துறதுதான் கதையே. அது ஊராட்சி மன்ற தலைவர்ல கடைசியெல்லாம் பேட்டி எடுக்கிறாங்க. இப்ப எந்தெந்த ஊர்ல எவ்வளவு பேர் ஊராட்சி மன்ற தலைவர், எம்பி ஆகுறாங்க, எம்எல்ஏ ஆகுறாங்க. இல்ல உண்மைங்களா இல்லையா? உண்மைதானே? அது இப்ப தேவையே இல்லாது. எல்லாரும் அவங்க மறந்துருக்காங்க. இதை வந்து அப்படியே ஞாபகப்படுத்துறாங்கன்னு வச்சுங்களா, அவ்வளவுதான். வேற ஒண்ணும் விஷயம் கிடையாது. இந்த மாதிரி கதைகள்லாம் எடுத்து அதான் என்னத்துக்கு எடுத்துறாங்கன்னு தெரியலையே. மக்கள்லாம் எல்லாம் ஒத்துமையா தான் இருக்கிறாங்க, எல்லாரும் ஒண்ணு மணி போலங்கிட்டு தான் இருக்கிறாங்க. அதை என்னத்துக்கு ஞாபகப்படுத்தணும்? என்னோட கேள்வி அது மட்டும் தான். என்னத்துக்கு ஞாபகப்படுத்தணும்? இப்ப எங்கேயாவது நடக்குதுன்னா போய் டைரக்டா கேளுங்க. அதான் பிசிஓன்னு என்னமோ ஒரு சட்டம், பிசிஓவா சட்டம் இருக்குதுல்ல, ஈஸியா முடிஞ்சிருங்க. அதுங்களை பத்தி தப்பா பேசினா சட்டம் வருது. யாரும் அதை பத்தி நினைக்கிறதே இல்லைங்க. இவங்க தாங்க அதை குண்டிச்சிட்டுல குறை ஓட்டிட்டு அதை திருப்பி வளைச்சு எடுத்துக்கிறாங்க. ஸ்கிரீன் பிளே எல்லாம் ஓகே தலைவரே, அதெல்லாம் நான் குறை சொல்ல மாட்டேன். இது வேஸ்ட், அம்மன் சொல்லி போதனம் இல்லைங்க. இதுக்கப்புறம் வந்து இங்க பாருங்க, நான் வந்து ஒரு 4 உண்மையாலும் இதுக்கப்புறம் வந்து ஒரு இப்ப வந்து நம்ம ஃபுல்லா ஸ்கிரீன்ல இருக்கும்போது ஒரு 15 மீறி போன ஒரு 50 பேர் கூட இருக்க மாட்டாங்க. ஆனா இதுக்கப்புறம் வந்து இந்த படத்துக்கு யாரும் வரவும் மாட்டாங்க. இதுதான் உண்மையான. அவ்வளவுதாங்க, முடிஞ்சு போச்சுங்க சோழி. நான் சொல்றதுன்னா சசிகுமார் பேரே அவர் கெடுத்துட்டாரு, அவ்வளவுதான் விஷயம். ஏன்னா சசிகுமார்னாவே ஃபேமிலி சென்டிமெண்ட் இருக்கும், இல்லாட்டினா ஒண்ணு அந்த மாதிரி நாடோடிகள் இந்த மாதிரி போயிட்டு இருந்தவர். அதெல்லாம் ஓகே, அதெல்லாம் ஏத்துக்கலாம். ஆனா இதையும் ஏத்துக்கிற மாதிரி காசு சொல்லியிருந்தா ஏத்துக்கலாம். இந்த சுச்சுவேஷன்ல கொண்டு போய் தாடி வச்சுக்கிட்டு வெத்தலை பாக்கு போட்டுக்கிட்டு எதுவுமே கிடையாது. எப்படியோ போயிட்டு இருக்குது. இப்ப கொண்டு வந்தது சும்மா சொல்லிட்டு இருந்தா யாரும் நம்பவும் மாட்டாங்க, யாரும் கேட்கவும் மாட்டாங்க. காசு வேஸ்ட், அவ்வளவுதான். காசு வேஸ்ட், ஏன் காசு வேஸ்ட், அவ்வளவுதான். எல்லாத்து காசும் வேஸ்ட், அவ்வளவுதான். வேற ஒண்ணும் இல்லைங்க. சரிங்க, பை. அந்த படம் வந்து 15 எனக்கு வந்து 2.5 மணி டைம் வேஸ்ட் பண்ண மாதிரி போச்சு. என் காசு ரொம்ப 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 செலவாகி போச்சுன்னா. இதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் வேஸ்ட். நான் இந்த கதை வந்து 15 ஒண்ணுமே இல்லைண்ணா. ஏதோ ஒரு இன்னமும் ஒரு சின்ன விஷயமா வச்சு பேசிக்கிட்டு என்னென்ன பண்றாங்க. இல்ல ஒண்ணுமே இல்லைண்ணா. இது 15 எப்படி இருக்குதுமா, நம்ம போறதே வேஸ்ட். அந்த உள்ள போய் 2 மணி நேரம் வேஸ்ட் பண்ணது வேஸ்ட் தான் எல்லாமே. இதுக்கப்புறம் வந்து நம்ம ஒண்ணு எது இல்ல. சசிகுமார் வந்து உண்மையை சொல்றேன். சசிகுமார் வந்து இந்த படத்தை ஏன் எடுத்தாருன்னு சொல்லி அவரு ஃபீல் பண்ணணும். சசிகுமார் வந்து உண்மையை சொல்றேன், இந்த படம் எடுத்து கொடுக்கலாம். இந்த இதுக்கு முன்னாடி படம்லாம் வந்து உண்மையை சொல்றேன் சூப்பரா இருந்துச்சு. ஒண்ணுமே இல்லைண்ணா, அந்த ஆக்டிங் பரவாயில்ல. இந்த ஏன் சசிகுமார் படம் இந்த டைரக்டர் இது வந்து ஒரு ஜாதி பதி பிரச்சனை கதைனா, அதுலயும் பதினஞ்சு எப்படி இருக்கீங்களா, ஒரு சின்ன விஷயம் தான். அதுல கூட சரி ஏதோ ஒண்ணு பேசுவாங்க பண்ணுவாங்கன்னு சொல்லி பார்த்தா கடைசி வரைக்கும் ஒண்ணுமே இல்லை. கடைசியா வந்து ஒரு கையெழுத்து போடுறது மட்டும் தான் அந்த வேலை. இது மட்டும் தான் சசிகுமார் பண்றாரு. அது வந்து தாழ்த்தப்பட்ட ஜாதி மாதிரி ஒரு விஷயம். மத்தப்பெல்லாம் எதுவுமே இல்லைண்ணா. ஒண்ணுமே சொல்லவே இல்லை. அதே வந்து சரி சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல. சரி இப்படியே கூட அம்பேத்கருங்கிற வார்த்தை வந்து பேர் கூட இருக்கலாம். அதுக்கோசரமா பண்ணிருக்கான். அதாவது சம்மதமே இல்லாம சில விஷயங்களை நிறைய பண்ணிருக்காங்க. இது மட்டும் தான் உண்மை நடந்தது.
உங்களுக்கு எந்த சீன் இதுல பிடிச்சிருக்குன்னா ஏதாவது சீன் பிடிச்சிருக்கு? ஒரு சீன்ல வந்து நான் சொல்றேன் கேளுண்ணா, எப்படி என்ன சீன் வச்சுங்க, அந்த வெளியில கையெழுத்து போடும்போது வெளியில அனுப்பி போடுறாங்க பாத்தீங்களா, அந்த கையெழுத்து போடும்போது சொல்ற விஷயம் மட்டும்தான், அதை உணர்ந்து லெட்டர் மாதிரி கொடுக்குறாங்க பாத்தீங்களா, அந்த விஷயம் மட்டும்தான் பிடிச்சிருக்கு. நல்லா இருக்கு. அது மத்தபடி வேற எந்த ஒரு சீனும் கிடையாது. சரி.